மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களின் உடல் தகுதி குறித்து மருத்துவர்கள் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். கோபால், சொல்லுங்க, மருத்துவ பரிசோதனைக்கு தற்பொழுது எவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது? இது குறித்ததான தகவல்களை சொல்லுங்க கோபால். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு நேற்று காளைகளுக்கான மருத்துவ தகுதி ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதற்கான டோக்கன்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது. இன்று இளைஞர்களுக்கான உடல் தகுதி ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான டோக்கன்கள் அளிக்கப்படுகிறது. இதற்காக காலை 3 மணி முதலே அவனியாபுரம் மட்டுமல்லாமல் மதுரை சுற்றுவட்டார மற்றும் பல மாவட்டங்களில் இருந்தும் இளைஞர்கள் காலை 3 மணி அளவே இங்கே அவனியாபுரத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலகம் முன்பாக குழுமி இருக்கிறார்கள். இங்கு மதுரை தெற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அவனியாபுரம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் காலை முதல் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தங்கள் கைகளில் தங்களுடைய புகைப்படங்கள் மட்டுமல்லாது வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டு, இந்த 2 நகல்களுடைய 2 காப்பி மாவட்ட நிர்வாக அலுவலகத்திற்கு இங்கு அவங்க சப்மிட் பண்ண வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இந்த தகுதியை யாரெல்லாம் பரிசோதிக்கிறாங்க அப்படின்னா, இதுல குறிப்பான விஷயம் மருத்துவ தகுதி அப்படிங்கிறது நாளை காலை, அதாவது இங்கு கொடுக்கப்படுகிற டோக்கனை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ இந்த டோக்கன் இருக்கிறவங்களுக்கு நாளை காலை, அதாவது அவனியாபுரத்தில் நடைபெறுகிற அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற அந்த காலை பொழுதில் அவர்களுடைய உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்புதான் இவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த உடல் பரிசோதனைக்கான டோக்கன் இங்கு அளிக்கப்பட இருக்கிறது. இந்த டோக்கனுக்கு தாசில்தார் தலைமையில் ஆர்ஐ மற்றும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இங்கு இந்த டோக்கன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் 4 பிரிவு இந்த டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த டோக்கன்களை வாங்குறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த இளைஞர்கள் இங்கு இந்த களத்தில் இது பண்ண வேண்டும் என்றால் இவர்களுக்கான உடல் பயிற்சிகள் கூட இங்கு அளிக்கப்படுகிறது. இதற்கான இந்த உடல் பயிற்சிகள் எல்லாம் கடந்த 1 வாரமாக இதற்கான வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுகிற குழுவாக கூட இந்த பிராக்டிசஸ் எல்லாம் இங்கு அவனியாபுரம் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது இந்த அவனியாபுரம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களும் இங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகுதியை இங்கு வைத்திருக்கிறாங்க. ஆனால் இங்கு குறிப்பிடப்படுகிற விஷயம் என்னன்னா, இங்க இன்சூரன்ஸ் பார்க்கப்படவில்லை. ஜஸ்ட் ஒரு ரேஷன் கார்டும் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்க தேவை இருக்கு அப்படிங்கிறத எங்க மாடுபிடி வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இங்க என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் ஒரு மாடுபிடி வீரருக்கு இங்க பார்க்கப்படுது? நான் வந்து 10 வருஷம் மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். இங்கே வந்து இப்போ வந்து இன்சூரன்ஸ் தான் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டில் வந்து காயப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் மூலியமாக தான் பிஆர் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த இது மூலியமாக தான் மாடு கொடுத்தாங்க. இப்போ வந்து ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, 2 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை வச்சு பதிஞ்சு அது ஒரு நம்பர்ஸை கொடுக்குறாங்க, சீரியல் நம்பர். அதை வச்சு நாளை காலை மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் செக்அப்பில் என்னெல்லாம் பண்ணுவாங்க? மெடிக்கல் செக்அப்பில் வந்து ட்ரிங்க்கும் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் வியாதிகள் இருக்கா, காய்ச்சல் எதுவும் இருக்கா, மற்றபடி தழும்பு இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் செக்அப் முடிஞ்சாலே தழும்புகள்னா உடல்ல எந்த தையல்களும் இருந்தா அவங்க அனுமதிக்க. ஆமாம், பெரிய தையல்கள் இருந்தால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நார்மல் தையல் இருந்தால் அனுப்பிச்சிருவாங்க. பெரிய தையல் இருந்தால் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா இங்கே மாடுபிடி வீரர்கள் அப்படிங்கிறவங்க களத்தில் இறங்கிடுறாங்க. இந்த மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தால் இந்த ஒரு மாடை வெற்றி கண்டு விட்டான், தழுவி விட்டான் அப்படின்னு அறிவிப்பாங்க? அந்த மாடு பிடிக்கும் போது டிஷர்ட் போட்டு நான் உள்ளே இறங்கிடுவோம். மாடு பிடிக்கும் போது வந்து ஒரு மாடு வந்து ரன்னிங்கில் வரும். 3 தவும் அது வந்து பிடி மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பிடி மாடு ஆயிடுச்சுன்னா அந்த பிரைஸ் வந்து பிரியாருக்கு கொடுத்துருவாங்க. அதாவது மாடு கொண்டு போயிடுவாங்க. சுத்து மாடுக்கு வந்து அந்த திமிலை கட்டி பிடிச்சி தழுவுறது, பிடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் தழுவுறது 3 சுற்று சுற்றணும். அந்த 3 சுற்று சுற்றினா மாடு பிடி மாடுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. மாடு ஒரே இதை போயிருச்சு, ஒரு 50 மீட்டர் இருக்கும். அந்த 50 மீட்டர் கோட்டை தாண்டிடுச்சுன்னா, யாருமே தொடாமல் திமிலை தொடாமல் இருந்தால் கோட்டை தாண்டி போயிருச்சுன்னா மாடு வெற்றி பெற்றதை அறிவிச்சிருவாங்க. அதாவது 3 விதிமுறைகள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 விதிமுறைகள் சொல்றாங்க. அதாவது இந்த காளையை அடக்க வேண்டும் என்றால் இந்த வீரர்கள் அதை அடக்குவதை தாண்டி அணைக்க வேண்டும். இவர் அந்த காளையை அணைத்து விட்டார், தழுவி விட்டார் அப்படிங்கிற விஷயம் சொல்லுனா 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, அந்த 50 மீட்டர் இலக்கை தாண்ட வேண்டும். இல்லை என்றால் அந்த 3 முறை இந்த காளைகள் குதிக்கிற போது அதனுடைய திமிலை பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்றும் சுற்றி கொண்டு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வேற இங்க காளையில இருந்து நிறைய இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாடை அடக்குவதற்காக. சோ அவங்ககிட்ட நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்கலாம், என்ன அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத. ஐயா, நீங்க காலையில இருந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இந்த தடவை கண்டிப்பான முறையில் ரொம்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறனால இந்த வருஷம் கண்டிப்பான முறையில்
டோக்கன் வாங்கணும்னு சொல்லி விடிய காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம். கரெக்டான ஒழுங்குமுறைகளை இது பண்ணாதனால தான் சரி, இங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் முறையான உடல் பயிற்சி இந்த காளை அடக்குவதற்கான பிராக்டிஸோட வந்திருக்கீங்க. நம்ம வீட்டிலே மாடு வச்சுருக்கோம். அதுக்கு பயிற்சி கொடுக்கும்போதே நம்மளும் பயிற்சி எடுத்துக்கிடுவோம். அது கயத்தில் வடம் போடும்போது நம்மளும் அதை பிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு தான் வருவோம். ஏதாவது நுட்பம் இருக்கு அந்த காளையை நம்ம தழுவணும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஏதாவது நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்க கையாளுவீங்க? கண்டிப்பாக நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது, அதாவது மாடு வந்து மேப்பாய்ச்சல் கீப்பாய்ச்சல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வாடியில் வரும்போது அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்குன்னு இருக்குது. வலது பக்கம் போகும்போது இடது பக்கமாகவும், இடது பக்கம் போகும்போது வலது பக்கமாகவும் திமிலை கட்டி பிடிக்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த இப்போ வாங்குறாங்க இல்லையா, நாளைக்கு என்னென்ன மருத்துவ இதெல்லாம் பண்ணுவாங்க, அதையும் தாண்டி ஒரு வீரர்கள் ஒரு காளை எப்போ வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும்? புரியல சார். ஒரு காளை எப்போது வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும்? அதாவது கரெக்டாக வாடிவாசலிலிருந்து அந்த காளையோட பேர், உரிமையாளர் பேர் சொல்லி வெளியில் வரும்போது 2 பக்கமும் பிடிக்காம காளை அந்த ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க எல்லைன்னு சொல்லி, அதை தாண்டிட்டாலே காளை வெற்றி பெற்றதா இருக்கும். அந்த எல்லை வரைக்கும் திமிலை தொங்கிட்டு போயிட்டா வீரர் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். மோகன், நீங்க இங்க பாத்தீங்கன்னா வீரர்கள் ஒரு காளையை அணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதையும் தாண்டி ரொம்ப நுட்பமான விஷயங்களை, காளையை எப்படி எல்லாம் நம்ம அடக்க வேண்டும் அப்படிங்கிறது தங்களுடைய முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள் இதற்கு முன்பாக இருந்த மாடுபிடி வீரர்கள் இவங்க எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப தயார் நிலையில இருக்கிறாங்க. நீங்க தயார் நிலையும் தாண்டி 2 வருடங்களுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதால் மிகவும் ஒரு ஆக்ரோஷமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. மோகன், நன்றி கோபால். குறிப்பாக தற்பொழுது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கான உடற்தகுதிகள், அதாவது மருத்துவ பரிசோதனைகள் குறித்தான விரிவான தகவல்களையும் இந்த போட்டியில் இந்த தேர்வில் கலந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் கருத்துக்களையும் பகிர்ந்து செய்ததற்காக நன்றி கோபால்.